ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மேக்ஸ் டெக் கிளாஸ். நாம் இன்றைக்கி பார்த்துட்ருக்கிறது 10th ஸ்டாண்டர்டோட எக்ஸசைஸ் 1.3. அதில் ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்ட் 2ன்றது த்ரீ சம்ஸாக 6 சம்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th சம் பார்ட் 3ல் பார்க்குறோம். 7th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 24 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுர வடிவ துண்டிலிருந்து 4 மூலைகளிலும் சம அளவுள்ள சதுரங்களை வெட்டி படம் 1.17 உள்ளவாறு மேல்புறம் திறந்த ஒரு பெட்டி செய்யப்படுகிறது. இந்த பெட்டியின் கன அளவு v எனில் v ஐ x-இன் சார்பாக குறிப்பிடுக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா, ஒரு சதுர வடிவம் 24 சென்டிமீட்டர் அளவில் ஒரு சதுர வடிவ துண்டை 4 மூலையிலே என்ன பண்ணுறாங்க, வெட்டி எடுக்கிறாங்க. அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், டார்க்காக இருக்க அந்த இமேஜ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 4 மூலையில் இருக்கிற சதுர வடிவம். இதை இந்த 4 சதுர வடிவத்தை மேக் பண்ணி அவங்க திறந்த ஒரு மேல்புறம் திறந்த ஒரு பெட்டி செய்கிறாங்க. அதோட நீளம் என்னென்னா 24 - 2x அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இப்போ இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட கன அளவை கண்டுபிடிக்க போகிறோம். அதோட ஆன்சர் பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு நீளம் அப்படிங்கிறது லென்த்து 24 - 2x, அகலம் பார்த்திங்கன்னா 24 - 2x. அதே தான், நீளமும் அதான் வரும், அகலமும் அதான் வரும். உயரம் மட்டும் நமக்கு என்ன வருது அப்படின்னா உயரம் நமக்கு தெரியாது, அது எக்ஸு. ஸோ இது பெட்டியின் கன அளவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா v = L × B × H. அப்போ அந்த பெட்டி எந்த வடிவமாக மாறுது அப்படின்னா கனச்செவ்வக வடிவமாக மாறுது. அப்போ L × B × H. L 24 - 2x மல்டிப்ளை 24 - 2x மல்டிப்ளை h நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வந்துச்சு. சரிங்களா? இது 2 வாட்டி வருது, a - b × a - b, a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எழுதுவோமா, இன்ட்டு எக்ஸ்ன்னு வருது. சரிங்களா? 24 a ஸ்கொயர் ஃபஸ்ட்டு 24 ஸ்கொயர் பண்ணால் 576. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2abன்னு சொல்லுவோம். 2 கூட 2 பெருக்குனா 4, 4 கூட 24 பெருக்குனா 96x ப்ளஸ் b ஸ்கொயர் 2x ஸ்கொயர் பண்ணால் 4x ஸ்கொயர். சரிங்களா? இன்ட்டு எக்ஸ், இந்த உயரம் அப்படியே தான் இருக்குது. இப்போ இந்த எக்ஸை எடுத்துகிட்டு போய்ட்டு இங்கே ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேர்ம் நம்ம இதை எடுத்துக்கிறோம். 4x ஸ்கொயர் கூட எக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 4x³ 96x கூட எக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 96x ஸ்கொயர் ப்ளஸ் 576 கூட எக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 576x. அவ்வளோதான் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கிறத டேட்டாவை எடுத்து நம்ம கன அளவுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். இது இதோட சார்பாக நமக்கு ஆன்சராக கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் 8th கொஷின். f என்ற சார்பு f of x = 3 - 2x என வரையறுக்கப்படுகிறது. f of x ஸ்கொயர் = f of the x the whole ஸ்கொயர். இங்கே x ஸ்கொயரு, இங்கே x the whole ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனில் x-ஐ காண்க அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு நம்ம f of x எடுத்து எழுதுகிறோம். f of x நமக்கு என்ன 3 - 2x. சரிங்களா? இப்போ x ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா x ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 3 - 2x the whole ஸ்கொயர். சரிங்களா? இப்போ அதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 3 - 2, இது இந்த சைடு x ஸ்கொயர் பண்ணோன்னா என்ன வரும், 2x ஸ்கொயர் வரும். இந்த பக்கம் a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 3 - 2x ஸ்கொயர் அப்படியே இருக்கும். a ஸ்கொயர்னா 9, b ஸ்கொயர் அப்படின்னா 2x ஸ்கொயர் பண்ணால் 4x, 2ab 2 4 4 12x. சரிங்களா? இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு டேர்மாக வச்சுக்கலாம். 4x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஸ்கொயர், இந்த -12x, இந்த +3, அந்த -9 இந்த பக்கம் வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 6x ஸ்கொயர் -12x = -6. அந்த -6 இந்த பக்கம் வந்தால் +6 ஆகிடும். இப்போ இது எல்லாமே 6 டேபிளில் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் 6 டேபிளில் டிவைட் பண்ணால் நமக்கு x ஸ்கொயர் -2x + 1 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா 6x ஸ்கொயர் 6 2 12x 6 1 6 வந்துடும். இப்போ நம்ம டிவைட் பண்ணிட்டோம். இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா x - 1 த ஹோல் ஸ்கொயர் = 0 அப்படி இந்த ஃபார்மேட் a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. ஸோ a - bன்றது இங்கே x - 1 = 0. அப்போ therefore x = 1. இப்போ நம்ம எக்ஸ் என்னன்றது இங்கே கண்டுபிடிச்சோன்னா 1 அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? இது 6ஆல் டிவைட் பண்ணிவிட்டு a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் ஷார்ட் பண்ணியிருக்கிறோம். அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் 9th கொஷின். ஒரு விமானம் 500 km/மணி வேகத்தில் பறக்கிறது. விமானம் d தொலைவு செல்வதற்கு ஆகும் காலத்தை t மணியில் சார்பாக வெளிப்படுத்துக. விமானம் எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் பறக்குதுன்னா 500 km வேகத்தில் பறக்குதான். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, வேகம் 500 km. அது தொலைவு காலம் பார்த்திங்கன்னா நேரத்தை t நேரம் சொல்லி கொடுத்துருக்காங்க. தூரம், அப்போ தூரம் = வேகம் × நேரம். இது ரெண்டுத்தை அப்படியே மல்டிப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோதான் ஆன்சர். d = கிலோமீட்டர் 500 km வேக
வேகத்தில் போகுது. டைம் வந்து எவ்வளோ நேரம் டி டைமில் போகுது. அப்போ 500 × t தான் வந்து ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் 10th கொஷின். அருகில் உள்ள அட்டவணையில் 4 நபர்களின் முன்னங்கைகளின் நீளம் மற்றும் அவர்களுடைய உயரங்களின் தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அந்த விவரங்களின் அடிப்படையில் ஒரு மாணவர் உயரம் y மற்றும் முன்னங்கையின் நீளம் xக்கான உறவை y = ax + b என கண்டுபிடித்தார். இங்கு a மற்றும் b ஆகியவை மாறிலிகள். இப்போ கொடுத்துருக்கிற கொஷனில் முன்னங்கையோட நீளமும் உயரமும் கொடுத்துருக்காங்க. இதில் ab அப்படிங்கிறது மாறிலி, xyன்றது இங்கே டேட்டா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின் இந்த உறவு சார்பா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். செகண்ட் வந்து ஏவும் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். தேர்டு வந்து முன்னங்கையின் நீளம் வந்து 40 சென்டிமீட்டர்னா அந்த நபரனோட உயரத்தை கண்டுபிடிக்கணும். நீளம் கொடுத்து உயரம் கேட்குறாங்க தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன் உயரம் கொடுத்து அந்த நபரோட நீளத்தை கேட்குறாங்க. இந்த 4 கொஷினும் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள். இது ஒரு சார்பு. எப்படி இது சார்புன்னு நம்ம சொல்கிறோன்னா இந்த அம்புக்குறி படத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த பக்கம் எக்ஸ் ஆக்சஸில் இருக்கிறதெல்லாம் எழுதுகிறோம், இந்த பக்கம் ஒய் ஆக்சஸில் இருக்கிறதெல்லாம் எழுதுகிறோம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு உறுப்பு தான் வந்து இணையாக இருக்குது. அப்போ இது வந்து ஒரு சார்பு. புரியுதுங்களா? நம்ம ஒரு அம்புக்குறி படம் போட்டாலே இந்த பக்கம் இருக்கிற அந்த எங்கே எக்ஸ் முருங்கைக்காயோட முன்னங்கை நீளம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதுதான். சரிங்களா? அதுக்கு ஒரு உறுப்போடு இணையாக இருக்குது அப்படின்னு. அப்போ இது ஒரு சார்பு. செகண்டு y = ax + b ஒப்பிட்டு ஏவோட மாறிலி, ஏவும் பியும் மாறிலி. அப்போ ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இங்கே இதுதான் எக்ஸு, இது எக்ஸு, இது ஒய். சரிங்களா? இப்போ ஒய் வந்து பார்த்திங்கன்னா 56 = ஏ தெரியாத மாறிலி, எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 35 ப்ளஸ் பி தெரியாது. அப்படியே வச்சுக்கோ. இது ஈக்குவேஷன் 1. ரெண்டாவது ஈக்குவேஷன் 65, ஒய் வந்து 65 இருக்குது, எக்ஸ் வந்து 45a + b. இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோன்னா இங்கே பி கேன்சல் ஆகிட்டு ஏ மட்டும் இருக்கும். எத்தனை 45ல் 35 போச்சுன்னா 10a இருக்கும். 56ல் 65 போச்சுன்னா 9a இருக்கும். இது ரெண்டுத்துலையுமே மைனஸ் இருக்கும். மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா a = 9/10 வரும். அப்போ ஆன்சர் a = 0.9. a 0.9 இருந்துச்சுன்னா ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரிங்களா? ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த 56 = 35 × a வந்து 0.9 ப்ளஸ் பின்னு இருக்குங்களா. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 56 இந்த நம்பர் எல்லாம் ஒரு பக்கமாகவும் கான்ஸ்டண்ட்டை நம்ம அந்த பக்கம் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த 35.9 கூட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா என்ன கிடைக்கிது அப்படின்னா 31.5. சரிங்களா? 31.5 கிடைக்கும். அதுக்கப்புறம் பி வந்து பார்த்திங்கன்னா 24.5, பி 24.5, ஏ = 0.9. செகண்ட் கொஷின் கண்டுபிடிச்சிட்டோமா? ஏவும் பியும் தான் மாறிலி, அந்த மாறிலியோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தேர்டு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். முன்னங்கையினோட நீளம் 40 சென்டிமீட்டர் எனில் பெண்ணின் உயரம் 60.5 அங்குலம் ஆகும். இப்போ உயரத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத இங்கே பார்க்குறோம். சரிங்களா? y = ax + b. ஏ வந்து நமக்கு தெரியும் 0.9 × எக்ஸ் வந்து இங்கே நீளம் அவங்களே கொடுத்துட்டாங்க 40 ப்ளஸ் பி வந்து 24.5. இப்போ இந்த ரெண்டுத்தையும் பெருக்குன்னா நமக்கு என்ன வரும்? 36. 4 9 36 இல்லைங்களா? பாயிண்ட் நகர்த்திட்டோம்னா இங்கே வந்து அதுதான் வரும். 36 + 24.5. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 60.5. அந்த பெண்ணினோட உயரம் வந்து 60.5 அங்குலம். சரிங்களா? ஃபோர்த்து கொஷின். உயரம் 53.3 அங்குலம் எனில் பெண்ணின் முன்னங்கையின் நீளம் 32 சென்டிமீட்டர் அப்படின்றத நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். அது எப்படி வந்ததுன்னு நீங்கள் பார்க்கலாம். உயரம்ன்றதை நம்ம ஒய் ஆக்சஸில் எடுத்துக்கிறோம். இப்போ 53.3 = ax + b ஃபார்முலா. ஏக்கு பதிலாக 0.9 எக்ஸ் போட்டிருக்கோம். ப்ளஸ் பி வந்து 24.5. 53.3 இந்த பக்கம் ப்ளஸ் 24.5, இந்த பக்கம் வந்து மைனஸ் 24.5 = 0.9 எக்ஸ்ன்றது இருக்கும். சரிங்களா? இந்த பக்கம் மல்டிப்ளையாக இருக்கிற 0.9 இந்த பக்கம் வந்து டிவைடட் ஆகும். 53.3லேருந்து 24.5 கழிச்சோன்னா நமக்கு ஆன்சர் வந்து 28.8 கிடைக்கும். சரிங்களா? இந்த 28.8 0.9ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு புள்ளியில் டிவைட் பண்ணுறதுக்கு ஒரு டிஜிட் தானே இருக்குது. அதனால் மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது 288/9 அப்படின்றது இருக்குது. = எக்ஸ்ன்னு வந்துச்சுங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ணால் 3 9 27, மீதி 1 18, 9 18. அப்போ ஆன்சர் x = 32. சரிங்களா? ஓகே.